இன்றைக்கி நம்ம வீட்டிலவே கீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், நெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் மில்கி மிஸ்ட் பட்டர் வச்சு கீ பண்ண போகிறேன். உங்களுக்கு மில்கி மிஸ்ட் பட்டர் கிடைக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் 100 grams பட்டர் 2 வாங்கியிருக்கேன். 100 grams பட்டர் வந்து 58 rupees. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலவே இந்த மாதிரி கீ பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீ வீட்டிலவே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு 100 grams பட்டர் கிடைக்கலனா இதே மாதிரி நீங்கள் 200 grams பட்டர் கூட வாங்கிக்கலாம். எனக்கு ஆக்சுவலி 200 grams பட்டர் பிளாக் கிடைக்கல. ஸோ அதனால் நான் 200 grams பட்டர் வாங்கியிருக்கேன். இப்போ பட்டரை வந்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா திக் பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பண்ணணும். மீடியமோ இல்லை ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஏன்னா பட்டர் வந்து டக்குன்னு கரிஞ்சிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் பொறுமையாக பண்ணணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பட்டரோட கலர் வந்து லைட் லெமன் கலரில் இருக்குது. லைட் லெமன் எல்லோ கலரில் இருக்குது. அப்பப்போ ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்பப்போ ஸ்டர் பண்ணால் போதும். இப்போது ஒரு 1 minute அப்புறம் இதே மாதிரி ஒயிட் ஃபோம் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகும். ஒரு நொரை மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதே மாதிரி அப்பப்போ ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஃபோம் வந்து பாருங்கள் நல்லா திக்காயிட்டே வருது. மேலே ஃபோம் திக்காயிட்டே வரும். கீழே அந்த லெமன் எல்லோ கலர் வந்து தின் ஆகிட்டே வரும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ ரொம்ப திக்காக ஒரு கலர் இருந்துச்சு. இப்போ கலர் வந்து தின் ஆகிட்டே வருது. இப்போ இந்த ஃபோமை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். அது ஒரு வேஸ்ட்டு தான் அது. ஸோ அதை தனியாக எடுத்துருங்க, வெளியில் எடுத்துருங்க. ஃபுல்லாக நுரை வெளியில் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. திக்காக இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த பட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா தின்னாயிட்டே வருது. இப்போ ஒரு 5 to 7 minutes அப்புறம் அந்த மேலே அந்த நுரை வந்து கம்மியாயிடும். இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஃபோம் போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கிளியரான பபிள்ஸ் வரும். கலரும் பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இந்த மாதிரி கிளியர் பபிள்ஸ் வரப்போ நம்ம கீ ரெடி ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்பப்போ ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இது தேர்ட் ஸ்டேஜ்.
இப்போ அந்த கிளியர் பபுள்ஸ் போயிடுச்சு. திருப்பி ஒரு ஃபோம் மாதிரி ஆகுது. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். கீழே பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. கீழே வந்து அந்த மில்கோட வேஸ்ட் போய் கீழே தங்கிடும். பாட்டமில் போய் கீழே அந்த மில்கோட வேஸ்ட் அங்கே தங்கிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமோ இல்லை ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு ஃபுல்லாக கரிஞ்சிரும். இப்போ அந்த திருப்பி அந்த ஃபோமை வெளியில் எடுத்துடலாம். அந்த நுரைய வெளியில் கொஞ்சம் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு கீழே வந்து அந்த மில்கோட வேஸ்ட்டு தங்கின பிறகு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா ஒரு 10 முருங்கை இலை வந்து இதுக்குள்ளே போட்டிருக்க. அப்போ ஸ்மெல் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா வரும். முருங்கைக்கீரையோ இல்லை ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட முருங்கைக்கீரையும் இல்லை கருவேப்பிலையும் இல்லை, ஸோ நான் அதனால் அது போடலை. அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா அப்படி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு இப்போ பாருங்கள், உங்களுக்கு அடியில் அந்த மில்கோட வேஸ்ட் தெரியுதா? நல்ல கிளியரான ஃப்ரெஷ்ஷான கீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இல்லை பவுல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கீ வந்து நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் கட்டி ஆகிடும். நம்ம கடையில் கிடைக்கிற கீ விட ரொம்பவே பெஸ்ட்டான கீ இது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி வீட்டிலவே நம்ம கீ பண்ணுறது. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.